ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சனியை பற்றி பதிவில் இந்த பதிவு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு. ரிஷபத்துக்கு சனியினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது பாருங்கள். 3ஆம் இடமான கடகராசியில், 7ஆம் இடமான விருச்சிக ராசியில், 11ஆம் இடமான மீனராசியில். இந்த சனி நமக்கு என்ன வழங்குவதற்கு காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, உறவுகளை வழங்குவதற்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளை தருவதற்கும் காரணமாக அமைகிறார். அப்போ உண்மையிலேயே இந்த சனி நமக்கு நல்லவர் தான். ஏன்னா ரிஷபத்துக்கு அவர் எந்த விதத்திலையும் அவர் லக்னாதிபதியான சுக்கிரனுக்கும் நட்பான கிரகம். அதே மாதிரி பாக்யாதிபதி ஆதிபத்திய ரீதியில் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர். அப்பேற்பட்ட சனியனை நாம் இகழக்கூடாது. நம்ம ஜாதத்தில் சனி திசை நடந்ததுனால ஒன்றும் பாதிப்படைய போகிறது இல்லை. அதே மாதிரி சனி கெட்டு போனால் தான் பிரச்சனைன்னு எடுத்துக்கணும். அதாவது நல்லதை செய்ய மாட்டாரோ ஒழிய அவர் கெட்டதை செய்ய மாட்டார். அப்போ பாருங்கள், ஒரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சனியினுடைய தன்மை மாறுகிறது அல்லவா. என்னதான் அவருடைய குணாதிசயங்கள் ஒரு வஞ்சம், சூழ்ச்சி, ஒரு ரொம்ப தாழ்ந்து போகிறது, ரொம்ப கீழ்நிலை வேலைகள் செய்கிறது, இது மாதிரியான கேரக்டரை கொண்டுள்ள சனி நமக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் தர மாட்டார். அப்போ எப்படி சனியை எடுத்துக்கிறது? சனினாலே நமக்கு கெட்ட கிரகம் தானே. எந்த விதத்திலங்க கெடுதல் செய்வார், அல்லது எந்த விதத்தில் அவருடைய குணாதிசயங்களை நம்மள்கிட்ட வெளிப்படுத்துவார்? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிற மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசுங்கிறதே சனி தாங்க. அப்போ இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்லோவாக திங்க் பண்ணும். அதே மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ணும், ரொம்ப மெதுவாக திங்க் பண்ணும், ஆலோசனை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் குழப்ப நிலையிலேயே இருக்கும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய தொழில் துணை, அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இதெல்லாமே சனியினுடைய தன்மையில் தான் இருக்குது. அப்போ அந்த மனிதர்கள் இப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி தான் கேரக்டர் சனி கொடுக்குறாருன்னு தெரிக்கும்போது ரொம்ப குவாலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு ரோகிணியில் பிறக்கிறீங்க, ரோகிணி லக்ன புள்ளியாக இருக்குது, 7ஆம் இடம் அனுஷம் வரும். இந்த அனுஷம் 7ஆம் இடத்துல வரும்போது, விருச்சிக ராசியில் வரும்போது, அதுவும் செவ்வாய் வீடாக வரும்போது வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கணும், ரொம்ப நமக்கு ஹை குவாலிட்டி, ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. காரணம் என்னென்னா, அங்கே அந்த வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் சனியினுடைய தன்மையில் தான் நமக்கு சேருவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் ஹை ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த சந்திரனுக்கு ஒரு கலைநயம் உண்டு, ஆனால் சனிக்கு கலைநயமெல்லாம் கிடையாது. அது சிவனேன்னு இருக்கும், சிவனேன்னு வேலை பார்க்கும். அது சிந்திக்கிறதே மெதுவாக தான் சிந்திக்கும், கிடைச்சது போதும்னு நினைக்கும். அதே நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சலிப்பை உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, என்னத்தை செஞ்சு என்ன ஆக போகிறது, தத்துவம் பேசிகிட்டு. அப்போ ஒரு விரக்திக்கு உண்டான துக்ககாரகனாக இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு அந்த பிரதிநிதிகளாக வர்றாங்க பார்ட்னர்ஸில். இப்போ நீங்கள் 3ஆம் இடம் எடுக்கும்போது மனசு எடுக்கிறோம் இல்லையா, அதில் இளைய சகோதரமும் இருக்குது. அப்போ கூட பிறந்த கேரக்டருமே அப்படித்தான் இருக்கும். சரி, அப்புறம் 11ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, மூத்த சகோதரம் சகோதரி, அந்த அமைப்பும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த குவாலிட்டி தான் அப்படி இருக்குமோ இல்லையா, அது கெடுக்காதுங்க, நமக்கு எதிர்ப்புகளை பண்ணாது, நம்மளை வீழ்ச்சிக்கு ஆளாக்காது. இப்போ ஒரு கெட்ட கிரகம்னா என்ன பண்ணணும், கஷ்டப்படணும், அதனால் நஷ்டப்படணும். அப்படி கிடையாது. ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் நல்லவர் குவாலிட்டியில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் லோ ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். பட் அதுக்காக கெடுதல் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. ஸோ அந்த மாதிரி கேரக்டரை வாங்கியிருக்கிற சனி
உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பு எப்போ வரும்னா, உங்களுக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் சனி உட்கார்ந்தா வரும். உங்களுக்கு ஒரு குடும்ப தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருள் பற்றியே சிந்திக்கும். எதுக்கு எடுத்தாலும் பொருள் ஆதாயத்தை பற்றியே சிந்திக்கும். அப்போ வரக்கூடிய லைஃப் பார்ட்னர்னாலேயோ, இளைய சகோதரத்தினாலேயோ, மூத்த சகோதர சகோதரினாலேயோ பொருள் சார்ந்த வகையில் பிரச்சனை உண்டாகும், சண்டை சச்சரவு உண்டாகும். 3, 7, 11லேயே இருந்தால் பிரச்சனை இல்லை. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சரி, அப்போ 4, 8, 12 இருந்தாலும் பெருசாக பிரச்சனை பண்ணாது, உறவுகளுக்கு பிரச்சனை பண்ணாது. ஆனால் உங்களுக்கு சனி 4, 8, 12 இருந்தால் இந்த சனியினுடைய ஒரு கேரக்டரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுங்க. இப்போ ஒரு உழைப்பில் ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு, ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்க, ஒர்க் ஷாப் லைனில் இருக்கீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குமே இது நமக்கு அதிகமான சுமையை கொடுத்துரும். 4, 8, 12 உட்காந்தா. 5, 7, 11 உட்காந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் 5, 9 இருந்தால் வருமானத்தை கம்மி பண்ணிடும். அதே 6, 2, 6, 10 இருந்தால் தொழிலுக்கு நல்லது தான், ஆனால் உறவுக்கு நல்லதில்லை. அப்போ இது உங்கள் ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ 5, 9 அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் நீங்கள் பிரகாசிப்பீங்க. ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு இது பண்ணுறது, ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு பணி மற்றும் பொதுஜன சேவை, தொடர்பு, மார்க்கெட்டிங் இதில் எல்லாம் உங்களுக்கு பில்டப் பண்ணும், நல்லாவே பண்ணும். அதனால் நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம நட்சத்திர சர்க்கியூட்டில் சனி என்ன பண்ணுறாருங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. உங்களுக்கு சனி நல்லவர் அப்படிங்கிறது தெரியுது. சனியினுடைய நட்சத்திரங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னக்காரங்க பயப்படவே வேண்டியதில்லை. சரி, உங்களுக்கு எப்போ சனி வந்தால் பிரச்சனை, கோச்சாரத்தில் சனி வர்றா எப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சாரத்தில் சனி வந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ். இப்போ ரிஷபத்துக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசி, 8ஆம் இடமான தனுசு ராசி, 12ஆம் இடமான மேச ராசி. இப்போ உங்களுக்கு அடுத்து மீனத்திலிருந்து சனி பயிற்சியாகி மேஷத்துக்கு வரும் இல்லையா, அப்போ அந்த 2.5 வருஷம் உங்களுக்கு சிக்கல் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு சனி நல்லவர். 4, 8, 12 வரும்போது மட்டும் அவர் பலனை இழந்து விடுகிறார், கஷ்ட நஷ்டங்களை தருகிறார். மற்றபடி 2, 6, 10 இருந்தால் உறவு சார்ந்த வகையில் துன்பத்தை தருகிறார். 4, 8, 12 இருந்தால் 2 விதத்திலையும் துன்பத்தை தருகிறார். 3, 7, 11 இருந்தால் நன்மைகளை தருகிறார். 5, 9, 1, 5, 9 இருந்தால் அருளை தருகிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.